ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னாக்கா, நம்ம அந்த நேரத்தை எப்படிலாம் நம்ம டைம் யூஸ் பண்ணாக்கா நமக்கு நேரம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 4லேருந்து ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். என்னால் இப்போ ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன நல்லா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நமக்குமே ஒரு நாளைக்கு 4லேருந்து ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ கிளியராக சொல்ல போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற டைமை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றதையுமே பார்க்கணும். நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன நல்லா ஃபாலோ பண்ணலாம், சீக்கிரமாக வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9 மணிக்குள்ளார வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமிங் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற அந்த டைமிங் மூலிமா தான் நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா, அதை நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு போடணும் அப்படின்றது இருக்குது. எடுத்த உடனே யாரும் சும்மா கையில் காசு கொடுத்துட முடியாது இல்லையா? நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் மூலிமா தான் நமக்கு வேலை கண்டினியூஸாக வரதோ வராமல் இருக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் நம்ம ஸ்டிச்சிங் ஃபார்மட் கரெக்டாக இருக்கணும். அவங்க ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். ஒரு சுடிதார் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் ப்ளவுஸ் அப்படி கிடையாது. ப்ளவுஸ் கை பீஸு, ஃப்ரண்ட்டு பீஸு, பேக் பீஸு, அப்புறம் பட்டி பீஸு, அப்புறம் நெக் பீஸு இவ்வளோ ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இதில் ஒன்று சின்னதாக எதனா ஒரு மிஸ்டேக் அப்படின்னாலுமே ப்ளவுஸ் ப்ராப்பராக கரெக்டாக இருக்காது. அதனால் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். கரெக்டாக இருக்கணும் இல்லையா? நல்லா சூப்பராக கிளியர் கட்டாக ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா தச்சு பழகுங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லாவே தச்சு பழகுங்க. உங்கள் அம்மாவுக்கு தச்சு கொடுங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு. அதே போல் ஃப்ரீயாகவே இல்லை ஒரு குறிப்பிட்ட கம்மியான அமௌண்ட்டில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நல்லா தச்சு பழகுனதுக்கு அப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸில் நமக்கு நிறையா கரெக்ஷன் வரும் நமக்கு. ஏன்னா நம்ம இத்தனை பீஸை ஜாயின் பண்ணி தைச்சாதான் ஒரு ப்ளவுஸ் இல்லையா? ஆனால் ஒரு சுடிதார்ன்றது மெயின் ஃப்ரண்ட்டு பீஸு, பேக் பீஸு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் சொல்கிறேன், ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட துணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த துணியை நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதையுமே பார்த்துக்கணும், டைமிங் பார்த்துக்கணும், கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அதுவுமே ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கஸ்டமர் நீங்கள் சந்தில் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னாலுமே உங்களை தேடி கொடுப்பாங்க. அதுதான் மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னென்ன விஷயத்தெலாம் ஃபாலோ பண்ணுறோம், அதை நம்ம எப்படிலாம் கஸ்டமருக்கு அவங்க எதிர்பார்க்குறத நம்ம செய்கிறோம் அப்படின்றதுமே மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கஸ்டமரும் அதிகரிப்பாங்க. நம்மளுமே ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்றத ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். நான் இவ்வளோ நாளாக வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ கடை வச்சுட்டோம். 2 மாதம் ஆகிடுச்சி கடை வச்சாச்சு. இப்போ கடை வச்சாச்சுன்னும் போது வீட்டில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா வீட்லேயுமே மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். அப்படின்னும்போது நான் கடையில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூஸாக மிஷினில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 3 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் படுப்பேன். ஏன்னா அந்த டைமுக்கு நான் செல்லு கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பேன். செல்லு பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் நான் ஸ்டிச் பண்ணும்போது தூங்குகிற நேரத்தை தவிர்த்து மீதி நேரம் எல்லா நேரத்தையுமே நான் மிஷினில் உட்காந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எனி டைம் நம்ம தச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 12 மணி இல்லை 11:30 மணி ஆகும். அதனால் அந்த டைமிங் வீணாக்காமல் செல்லுலேயும் நம்ம என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துக்கிட்டு ப்ளூடூத்தில் வச்சுட்டு நான் மட்டும் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடியும் இல்லையா? அதனால் அந்தமாரி நான் ஃபாலோ பண்ணிப்பேன்.
ஒரு அர்ஜென்ட் துணி இன்றைக்கி வந்து ஒரு 3 கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இப்போ வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு மிஷின் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் யாராருக்கெல்லாம் வந்து துணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை வந்து நீங்கள் இதுபோல் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதை பிளான் பண்ணிக்கிட்டு இவ்வளோ டைமிங் எடுத்தோம் அப்படின்னாக்கா, அதை வந்து நம்ம இவ்வளோ டைமில் வந்து முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த டெய்லரிங் தொழிலில் வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும். இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இங்கே யாராருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து ஒரு நைட்டே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, மிஷினில் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா, அந்த டைமிங்குள்ளாரே நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ப்ளவுஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ண முடியும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ப்ளவுஸ் என்னால் இன்றைக்கி 2 தான் ஸ்டிச் பண்ண முடியும் சிஸ்டர். நீங்கள் எப்படி சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் நான் சொல்கிறேன். இல்லை நான் வந்து இப்போவே வந்து ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6லேருந்து 7 ப்ளவுஸ் வரைக்கும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளால் முடியும்னு தன்னம்பிக்கையோடு எந்த வேலையும் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த தொழிலில் வந்து நம்ம நிறைய சாதிக்கலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, எல்லாமே ரெடிமேட் வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே எல்லாமே ரெடிமேட் வந்துடுச்சு. ப்ளவுஸ்க்கு கூட ரெடிமேட் வந்துடுச்சு. ஆனால் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ரெடிமேட் வந்து எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம 1000 கஸ்டமர் 1000 ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து 32 இன்ச்சு அளவு உள்ள பாடி சுற்றுக்காரங்களே 32 இன்ச்சில் ஒரு சிலருக்கு கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் சதை போட்ட மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்லாம் மாறும். செஸ்ட் அளவு மாறும், அப்புறம் இடுப்பு அளவு மாறும், ஆம்கோல் அளவு மாறும். இதுமாரி இருக்கும்போது ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யாரோ அதாவது 100ல் ஒரு 10% பேருக்கு தான் வந்து அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து செட் ஆகும். மீதி பேருக்கெலாம் செட் ஆகாது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து டைலரிங்களுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே எதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு வேலை எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுதான் ரீசன். அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளும் வந்து அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எடுக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க் எடுக்கிறது மூலியமாக தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக வேலை வரதும் வராமல் நம்ம கையில் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் நீங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும். நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எத்தனை பேர் வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர்லாக் மிஷின் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓவர்லாக் மிஷின் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பராக வந்து ப்ளவுஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து தைக்க வந்து நம்ம ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னாக்கா டைமிங் வந்து எக்ஸஸ் ஆகும். அதனால் நம்ம தைச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து என்கிட்ட இருக்க ஓவர்லாக் மிஷினு நான் வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஒர்க் அதிகமாக வருது அப்படின்னும் போதே ஓவர்லாக் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இங்கேருந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம், நம்ம வீட்டிலேருந்து 10 நிமிஷம் ஆகும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு ஒரு 10 ப்ளவுஸு ஒரு 15 ப்ளவுஸ் இல்லை சுடிதார் அது மாதிரி இருக்குன்னா எடுத்துகிட்டு போய் ஓவர்லாக் அடித்து எடுத்துகிட்டு வருவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்மக்கிட்ட வந்து ஒரு ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் இருக்கும்போதே நான் வந்து அந்த ஓவர்லாக் மிஷினை வாங்கிட்டேன். அதுபோல் நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்மளுடைய தொழில் இது தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ப்ராப்பராக வாங்கிக்கோங்க. அதே போல் எடுத்த உடனே எல்லாத்தையும் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து நல்லா பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது கட்டிங் டேபிள் கூட இருக்கலாம். கட்டிங் டேபிள் வந்து கீழே உட்காந்து நம்ம எவ்வளோ ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். நல்லா கொஞ்சம் வந்து உங்களுடைய தொழிலில் க்ரோத்து ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கோங்க.
கட்டிங் டேபிள் இருந்துச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ இப்போ ஒரு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எனக்கெலாம் வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளாரே நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டுடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து வேலை ஆகும். நம்ம கட்டிங் டேபிள் இருந்தால் மட்டும். உட்காந்துக்கிட்டு பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து உட்காந்து கட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள்னு. நீங்கள் ஒரு வாட்டி கட்டிங் டேபிளில் வாங்கிட்டு நின்றுக்கிட்டு கடகடன்னு கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தான் ஃபாஸ்ட்டு கிடைக்கும். இப்போது ஒரு ஒட்டுக்கா ஒரு 4-5 ப்ளவுஸை ஒன்றா கட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உட்காந்துக்கிட்டே அவ்வளோ நேரம் நம்மளால் உட்கார முடியாது. ஆனால் நிற்க சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு கூட கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போது அந்தமாரி ஒரு 4-5 ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் நம்ம நின்றுக்கிட்டு கட்டிங் டேபிள் இருந்தது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமானாலும் நம்ம வந்து அதை கட் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக கட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே மேலே அந்த லைனிங் பீஸ் மேலேயோ இல்லை மெயின் பீஸ் மேலேயோ அப்படியே போட்டுட்டு அதை சாப்பீஸில் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு கூட எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா அது மேலே வச்சே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரியும் வந்து ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அது மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயமாக தான் தெரியும். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அது மூலியமாக தான் நமக்கு வந்து இன்னும் வந்து சீக்கிரமாக வேலை முடியறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. இதுபோல் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் வந்து நல்லா வரும். அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.